வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி ஸ்ரீ சரணம் காசி யோகட பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமபரம் சரணம் காசி யோகரி தவத்திரு கிணராமனகுரு திருப்பாரமபரம் சரணம் பரபிரம்ம சுபம் பைரேஸ்வரி அதரி பாபா ஜெத்துத்ரி அப்பனம் சரணம் ஓம் ஸ்ரீ கால பைரவாய்கராச்சம் ஓமன் சோன பேராய்ஸ்வரி ஓங்கிரி யோக பைசபச்சம் சங்குரு பைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீ திருமய் ஜெகன்மாதா பிதா பரபிரம்ம சர்வ பைர பைரவம் தருடைய அப்பனம் சரணம் அங்கிரே நமசிவாய பைரவ சிவம். இன்றைக்கி தேதி வந்து 30ஆம் தேதி 5ஆம் மாதம் 2022 சனிக்கிழமை காலை மணி ஒரு 5:30 மணிக்கு இருக்கும், 5:30 மணி இருக்கும் மலேசியா நேரம். இந்தியா நேரம் வந்து ஒரு 3:30 மணி இருக்கும். நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 10 பேர் காசி யாத்திரை விஜயம் செஞ்சுருக்கோம். அது எப்படின்னா, ஒரு நேற்று 29ஆம் தேதி மலேசியா கப்பல் எடுத்து இங்கே நியூ டெல்லி ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியிருக்கோம். இறங்கிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கொஞ்சம் செக்கிங்கெல்லாம் முடித்த பிறகு அதன் பின் டொமஸ்டிக் ஃப்ளைட் வாரணாசியை நாங்கள் எடுத்து ஒரு 10 மணிக்கு தான் எடுப்போம். காலையில் மணி விடிஞ்ச பிறகு இந்தியா நேரப்படி 10 மணிக்கு வாரணாசி டொமஸ்டிக் ஃப்ளைட், அதாவது டெல்லி டு வாரணாசி எடுத்து அங்கே போய் இறங்கின பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து சில கோயில் தரிசனம்லாம் பண்ணுவோம். கோயில் தரிசனம் பண்ண பிறகு தான் அப்போ நாங்கள் இந்த பைரவர் ஹோமம், பைரவர் ஒரு பூஜை, அப்புறம் வந்து நம்ம சூரிய ஐயாவுடைய மனைவி அம்மாவுடைய சுசீலா அம்மாவுக்கு வந்து ஆத்மா சாந்தி பூஜையும், முன்னோர்களுக்கு உள்ள திலாயாகமும், இப்போ ஆஸ்தியை வைத்து ஆஸ்தி பூஜையும் பண்ணி அது நாங்கள் அந்த பூமி தனகம், அதாவது நாங்கள் வந்து ஆஸ்தியை வந்து தண்ணியில் கொட்ட மாட்டோம், கங்கா நதியில் கொட்ட மாட்டோம். எப்பயுமே கங்கா நதியில் நாங்கள் குளிப்பது வழக்கம் இல்லை. ஆனால் எல்லோரும் குளிக்கலாம், தவறில்ல அவங்க நம்பிக்கை. ஆனால் நம்மளோட புவனேஸ்வரி பைரவ வழிபாட்டில் சேர்ந்தவங்களுக்கு நாங்கள் வந்து கங்கா நதியை தொடக்கூட மாட்டோம். ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் கங்கா நதி. அதை பற்றி நான் ஏற்கனவே ஆடியோ நான் கொடுத்துருப்பேன். இந்த சதஸ் வந்து 144வது சதஸ். ஜெகன்மாதா யோகமாய ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசி கால பைரவருடைய ஆன்மீக தகவல். நான் வாரணாசி போன பிறகு காசியில் என்னென்ன இடத்துக்கு நாங்கள் போகிறோம், என்னென்ன பூஜைகள் செய்கிறோம், முடிஞ்ச வரை நான் வந்து வளர்க்குறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் வளர்க்குறேன். அதாவது எப்படின்னா, இப்போ ஏர்போர்ட்லேருந்து நான் பேசுகிறேன், டெல்லி ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் பேசுகிறோம். டெல்லி ஏர்போர்ட் முடிஞ்ச பிறகு நாங்கள் வாரணாசி போகிறோம். வாரணாசி போன பிறகு அது போய் என்னென்ன பூஜைகள், என்னென்ன கோயில்கள் நாங்கள் போகிறோம், என்னென்ன ஜபங்கள் பண்ணுறோம், என்னென்ன ஹோமங்கள், என்னென்ன பூஜைகள். முக்கியமாக நாங்கள் வந்து பைரவ ஹோமம் தான் செய்வோம். எப்பயுமே காசிக்கு யார் போனாலும் மெயினாக பைரவ சேத்திரம் இல்லையா காசி, அதனால் பைரவருக்கு ஒரு ஹோமம், பைரவருக்கு ஒரு பூஜை எல்லாம் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்களால் எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ அவ்வளோ நாங்கள் செய்வோம். காசி கால பைரவி பைரவ அப்பனம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவிசங்கரே நமசிவாய பைரவ சிவம். இன்றைக்கி தேதி வந்து 30ஆம் தேதி 5ஆம் மாதம் 2022 சனிக்கிழமை. 5:30 மணி இந்தியா நேரம் 5:30 மணி டெல்லி ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் ஒரு ஆன்மீக தகவல். காசி கால பைரவி பைரவ சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவிசரணம்.